மதிநுட்பம் என்பது 1 விழுக்காடு ஊக்கம் 99 விழுக்காடு வியர்வை என்ற புகழ்மிக்க பொன்மொழியை கூறியவரும் அதன்படி வாழ்ந்து காட்டியவருமான ஈடு இணையற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் இளம் வயதிலேயே எதை பார்த்தாலும் ஏன், எதற்கு என்று கேள்விகளை கேட்கக்கூடியவர். ஒருமுறை கோழி முட்டை மீது அமர்ந்து குஞ்சு பொரிப்பதை பார்த்த எடிசன் தானும் முட்டை மீது அமர்ந்து கோழி குஞ்சுகள் பிறக்குமா என்று முயன்று பார்த்திருக்கிறார் எடிசன். பிஞ்சு வயதில் கேள்வி கேட்கும் அவரது செயல்பாடுதான் பிற்காலத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த அவருக்கு உதவியாக இருந்தது. ஆரம்பத்திலேயே அவர் பள்ளியை விட்டு வெளியேறியதால் ரயில் வண்டியில் செய்தித்தாள் விற்க தொடங்கினார். அங்கும் கூட அவர் ரயில் பெட்டிக்குள் ஒரு அச்சு இயந்திரத்தை வைத்து செய்தித்தாள் அடிக்க தொடங்கினார். மேலும் ரயில் வண்டியில் ஒரு மூலையில் ஒரு ஆராய்ச்சி கூடம் அமைத்து வெவ்வேறு ஆராய்ச்சிகளை செய்து பார்த்தார் எடிசன். ஒருமுறை ரயில் குலுங்கி நின்றபொழுது பாஸ்பரஸை கீழே கொட்டி ரயில் பெட்டியில் தீப்பிடித்து கொண்டது. ஆத்திரமடைந்த ரயில் அதிகாரி எடிசனின் ஆய்வுக்கூடத்தையும் அச்சு இயந்திரத்தையும் ஆய்வுப் பொருட்களையும் வீசி எறிந்ததோடு எடிசனின் கன்னத்தில் தன் பலம் கொண்ட அளவுக்கு ஓங்கி அறைந்தார். அந்த அடியின் தாக்கத்தால் வாழ்நாள் முழுவதும் ஒரு பக்கம் காது கேளாமல் போனது என்பது வரலாற்று உண்மை. உடலில் அந்த அதிகாரியால் எடிசனின் உடலில் மட்டும்தான் காயம் ஏற்படுத்த முடிந்ததே தவிர உள்ளத்தையும் வைராக்கியத்தையும் துளிகூட அசைக்க முடியவில்லை. 1876 அவர் மெர்லோ பார்க்கில் புகழ்பெற்ற தனது ஆராய்ச்சி கூடத்தை அமைத்தார். அந்த ஆராய்ச்சி கூடத்தில்தான் பல கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்தார். அலெக்சாண்டர் கிரஹம்பெல் கண்டுபிடித்த தொலைபேசியை காவல் டிரான்ஸ்மிட்டர் என்ற பாகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் அதை செம்மைப்படுத்தி உலகிற்கு தந்தார் எடிசன். அதன் பிறகு ஃபோனோகிராஃப் என்ற குரல் பதிவு இயந்திரத்தை கண்டுபிடித்து அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தினார் எடிசன். அவரது கண்டுபிடிப்புகளிலேயே போனோகிராஃப் தான் ஆக சிறந்ததாக கருதப்பட்டது. ஒளிக்கான சாதனத்தை உருவாக்கிய பிறகு அவரது கவனம் ஒளியின் பக்கம் திரும்பியது. மின் விளக்குகளை பற்றி ஆராயத் தொடங்கினார். ஒரே மின் அலையில் பல விளக்குகளை ஒளிரச் செய்ய முடியுமா என்று எடிசன் சிந்தித்தார். நிச்சயம் முடியாது என்று அடித்து கூறினர் சமகால விஞ்ஞானிகள். ஆனால் முடியாது என்ற சொல்லையே தன் அகராதியிலிருந்து அகற்றியிருந்த எடிசனுக்கு அது தீர்க்கக்கூடிய ஒரு சவாலாகப்பட்டது. அவரும் அவரது 50 உதவியாளர்களும் பணியில் இறங்கினர். எடிசனுக்கு தேவைப்பட்டது மின் சக்தியின் தாக்கத்தை தாங்கக்கூடிய, அதே நேரத்தில் சுற்றளவு குறைவாக உள்ள ஒளிரும் ஒரு பொருள். அதாவது விளக்குகளின் உள்பகுதியில் உள்ள ஃபிலமெண்ட் என்பதுதான் அது. பல்வேறு கனிமங்களை கொண்டு கிட்டத்தட்ட 1600 சோதனைகளை செய்து பார்த்தார் எடிசன். அதன் மூலம் மின் விளக்குகளை பற்றி ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 3000 கோட்பாடுகளை வகுத்தார் எடிசன். அவற்றுள் ஒரே ஒரு கோட்பாடுதான் அவர் தேடிய விடையை தரக்கூடியதாக அமைந்தது. ஒரு நூல் இழையில் கார்பன் சேர்த்து 5 மணி நேரம் தீயில் சூடு காட்டி பின் குளிர வைத்தார். அந்த கார்பன் இழையை காற்று அடைக்கப்பட்ட ஒரு கண்ணாடிக்குள் வைத்து அதனுள் மின்சாரம் பாய்ச்சி பார்ப்பதுதான் நோக்கம். அந்த கார்பன் இழை மிகவும் லேசாக இருந்ததால் பலமுறை ஒடிந்து போனது. ஆனால் ஒடியவில்லை எடிசனின் தன்னம்பிக்கை. பலமுறை முயன்று கடைசியாக அந்த கார்பன் இழையை ஒடியாமல் கண்ணாடிக்குள் வைத்து மின் விசையை அழுத்தினார். மின் விளக்கு எரிந்தது. சமகால விஞ்ஞானிகளின் கூற்று சரிந்தது. எடிசனின் அதீத திறமை உலகிற்கு புரிந்தது. நமக்கு மின் விளக்கு கிடைத்த அந்த நாள் 1879 அக்டோபர் 21. அதன் பின்பு டைனமோ, பல்வேறு அளக்கும் கருவிகள், சினிமா கேமராக்களின் முன்னோடியான கினிட்டோகிராஃப், HD படங்களை பார்க்க உதவும் பாராஸ்கோப் என அவரது கண்டுபிடிப்புகள் தொய்வின்றி தொடர்ந்தன. தம் வாழ்நாளில் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளின் மொத்த எண்ணிக்கை 1300. சரித்திரத்தில் வேறு எந்த கண்டுபிடிப்பாளரும் நெருங்க முடியாத எண்ணிக்கை அது. அதனால்தான் அவரை கண்டுபிடிப்புகளின் தந்தை என்று ஏடுகளில் பதித்து கொண்டிருக்கிறது வரலாறு.
எண்ணிலடங்கா கண்டுபிடிப்புகளை செய்த தாமஸ் ஆல்வா எடிசனின் தாரக மந்திரம் என்ன தெரியுமா? அதை அவரே இப்படி சொல்கிறார்: வாழ்க்கையை அழிக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்பையும் நான் செய்ய மாட்டேன். ஏனெனில் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம். அந்த நல்ல நோக்கத்தின் அளவிட முடியாத பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த மின் விசையை அழுத்தும் பொழுது உங்களை சுற்றியுள்ள இருளை போக்குவதும் ஒளியை தருவதும் அன்று எடிசன் சிந்திய வியர்வைதான். எடிசன் செய்து காட்டியது போல 1 விழுக்காடு ஊக்கத்தை முதலீடு செய்து 99 விழுக்காடு வியர்வையை சிந்த நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கும் அந்த வானம் வசப்படும் தானே.